திராவிட முன்னேற்ற கழகம் மொழியை வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஸ்டாலினும் இப்ப 2026 தேர்தலுக்கு பயன்படுத்திக்கலான்ற ஒரு நோக்கத்தோட தான் இப்படி தீவிரமா செயல்படுறது. ஆமா ஆமா, அரசியல் நோக்கத்தோட தான் அவர் பேசுறாரு. மாநில பட்டியலில் இந்த கல்வி யாருடைய ஆட்சியில் போனது? திமுக ஆட்சியில் தான் போனது. இந்திரா காந்தி பதறி போயிட்டாங்க. அப்புறம் எப்படி அமித்ஷா சொன்னாரு? நெடுமாறையா உயிரோட இருக்காரு கேளுங்க. இந்த RSS காரன் தமிழ்நாட்டின் தெற்கு எல்லையில கடலுக்கு நடுவே இருக்க பாறையில போய் கால் ஊன்றுவதற்கு அனுமதித்தது திராவிடம். கலைஞருக்கு வரல, பேரறிஞர் அண்ணாவுக்கே வரல. ஒன்றிய அரசு பொறுப்பு கொண்டால் இன்றைக்கு முதலமைச்சர் எச்சரிக்கையா இருப்பாங்க. அது கட்டாயம். இந்தியா விடுதலை பெற வேண்டும், இந்தியாவுக்குள் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடி. ஆனா அவருக்கு இந்த திராவிடம் என்றாலும் என்னன்னு தெரியாது, தமிழ் தேசியம் என்றாலும் என்னன்னு தெரியாது. நாடு பெற்று தருகிறோம் என்று சொன்ன ஐயா கலைஞர் பேச்சில் இருந்தாரே தவிர கொள்கை மூச்சில் இல்லை. ஆனா இந்தியாவில் பிற மாநிலங்கள் உடைந்து தனி நாடுகளாக. வி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இணைய இருப்பவர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வேணரசு அவர்கள். வணக்கங்கய்யா. திராவிட முன்னேற்ற கழகம் மொழியை வந்து தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அந்த அரசியல் லாபம் தான் அவங்களுக்கு வந்து இது இவ்வளவு தூரம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வழிவகை செய்து அந்த மொழி புரட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். ஆட்சியில் அமர்ந்த உடனே ஆட்சி மொழி சட்ட திருத்தம்னு கொண்டு வந்து தமிழை தலைகுப்புற கவிழ்த்து விட்டுட்டார். அப்ப ஸ்டாலினும் இப்ப 2026 தேர்தலுக்கு இதை பயன்படுத்திக்கலான்ற ஒரு நோக்கத்தோட தான் இப்படி தீவிரமா செயல்படுறது. ஆமா ஆமா, அரசியல் நோக்கத்தோடு தான் அவர் பேசுறாரு. ஆனாலும் எங்களுக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு என்று பார்க்கிற போது இவருடைய கருத்தை நாங்க புறந்தள்ள முடியாது. இதன் ஊடாகத்தான் இவருக்கும் நாங்க அழுத்தம் கொடுக்கும். என்ன சார் அழுத்தம் கொடுக்குறோம்? இவரை எதிர்த்து நாங்கள் போகிற ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறை. இப்போ நானே தூத்துக்குள்ள மாநாடு போட போகிறேன். மாநில பட்டியலில் இந்த கல்வி யாருடைய ஆட்சியில் போனது? திமுக ஆட்சியில் தான் போனது, இந்திரா காந்தி காலத்தில். மாநில அதனால ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இல்லையா, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்றது. இப்போ 2021 இவங்க அமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே 15 நாட்களுக்கு நேரடியாக முதலமைச்சர் சந்திச்சு ஒரு மனு கொடுத்தேன். 20 கோரிக்கைகள் கொடுத்தேன். முழுக்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கை. அதுல முதன்மையான கோரிக்கை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சென்ற கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு பெறுவதற்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்கள் சந்திச்சு ஒரு மாநாடு கூட்டுங்கன்னு கோரிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த வேலை நடந்தது. இப்ப நவீன் பட்நாயக் போய் எங்க ஊர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியாலும் சந்திச்சாங்க. அப்படி ஒரு தொடக்கத்தை பண்ணிட்டு அப்படியே போட்டாங்க. இப்ப எப்படி இந்த தேர்தல் நடைமுறையில் வந்து தொகுதிகள் குறைய போகுது தமிழ்நாட்டிற்கு, 39 புதுச்சேரி ஒன்று சேர்த்து 40 குறைய போகுதுன்னு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க. அப்ப அதுபோல நீங்க மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவதற்கு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை போடல? ஏன் பிற மாநில பாஜக அல்லாத பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலேயே அவன் ஏற்க மாட்டான் இல்லையா? இந்த கல்வியை அவன் மாநில பட்டியல் தான் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர்கள் சந்திப்பை ஏன் கூட்டல? இப்ப நான் அறிந்தவரை தென் மாநில முதலமைச்சர் மாநாடுன்னு ND ராமாராவ் போட்டார். இந்திரா காந்தி பதறி போயிட்டாங்க. MGR புதுச்சேரி கேரளா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். இந்திரா காந்தி அந்த காலத்தில் பதறி போயிட்டாங்க. அதனால தான் அவருடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. பிறகு அவர் மாவீரான நின்று போராடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சிகள் முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டலாம், அந்த கல்வித்துறை செயலாளர்களை கூப்பிடலாம், அதிகாரிகளை கூப்பிடலாம். கூப்பிட்டு நேற்று முந்தா நாள் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் போல் தமிழ்நாட்டில் எல்லா அமைப்புகளையும் இப்போ நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம், களத்தில் நிற்கிறோம். எங்களையெல்லாம் கூப்பிடல, எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் யாருன்னே தெரியாதவர்களுக்கு அங்கே அழைப்பு 45 கட்சிகளை அழைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதில் கலந்து கொள்ளலை, நாம் தமிழர் கட்சி கலந்து கொள்ளலை, நம்ம வாசன் கட்சி அதில் கலந்து கொள்ளலை. இப்படி ஒரு 5 கட்சிகள் கலந்து கொள்ளலை. கிருஷ்ணசாமி அவர்கள் கலந்து கொள்ளலை. கிருஷ்ணசாமி ஒரு கருத்தை அவர் எதிர்மறையா சொல்றாரு. அப்படி ஒரு திட்டமே இல்லைங்கிறார். அப்புறம் எப்படி அமித்ஷா சொன்னாரு? இப்ப நீங்க சொன்னதுல தான் இப்போ நேற்று அறிக்கை திமுக முதல்வருடைய ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை வந்து ஒரு விரிவான அறிக்கை வந்திருக்கு. ஒன்றிய அரசை நோக்கி வந்து ஒரு காட்டமான ஒரு தொனியில தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காருன்னு நமக்கு புரியுது. அது சோவியத் ரஷ்யா வந்து உடைந்ததற்கு மொழியும் ஒரு காரணமாக இருந்தது. அப்படி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடக்கூடாதுன்ற தொனியில தான் அந்த அறிக்கை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அதோட அதுல இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு. இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். வங்கதேசத்தில் 1952 நடந்த ஒரு மொழி போராட்டத்தில் 4 மாணவர்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்த நாளை, அப்போ 4 மாணவர்கள் இறந்த நாளை உலக தாய்மொழி நாளை அறிவிக்க கோரி வங்கதேச முறையிட்டு ஐநா ஏற்றுக்கொண்டு அறிவித்த 99. அப்ப 400 பேர் நாங்க செத்திருக்கிறோமே, நீங்க ஏன் அதை முறையிடல? ஐநா மன்றத்தில் நாங்கள் நேரடியாக முறையிட முடியாது அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்கு 2 முறை ஐநா மன்றத்தில் 2 கோடி கையெழுத்து வாங்கி முறையிட்டீங்கல்ல, அது மாதிரி ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல? சரி, திராவிட முன்னேற்ற கழகம்
இந்திய அரசோடு இணக்கமாக கூட்டணியில் பலமுறை இருந்திருக்காரு. குறிப்பாக 2004 2009 மன்மோகன் சிங் பிரதமர் அப்பொழுது இருக்கும்போது நாங்கள் மொழிக்காக நிறைய பேர் செத்துருக்கோம், அந்த நாளை மாற்றணும் என்கின்ற கோரிக்கை இந்திய ஒன்றிய அரசின் வாயிலாக ஏன் இனாமன்றத்தில் வைக்கல? இந்த கேள்விக்கு முதலமைச்சர் விடை சொல்ல முடியுமா? அப்ப நீங்க சொன்னது போல தேர்தல் அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறது போல எதிர்க்கிறீங்க. நீங்க கூட்டணியே சேரலையா? இல்லையா? கூட்டணி சேரலையா? சேர்ந்திருக்காங்க. ஜனசங்கத்தோட கூட்டணி சேர்ந்தாங்க 77ல. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்பாடு நடந்த அந்த ஜனதான்னு ஒரு கூட்டணி வந்துச்சுல, அது ஜனசங்கமும் உள்ளடங்கியது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. அதற்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் மொழிவெளி மாநிலம் பிரியும் போது அங்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஒரு மாண்டு மடிந்து குறிப்பிட்ட சில பகுதிகளை 2000 சதுர கிலோமீட்டர் நமக்கு வரணும். ஆனால் குறிப்பிட்ட சில பகுதிகளை தாய் தமிழகத்தோடு சேர்த்து போராடி வென்றாங்க. அந்த அதில் தான் கன்னியாகுமரியினுடைய அந்த கடல் பாறை நமக்கு வந்தது. அந்த கடல் பாறையில் விவேகானந்தர் மணிமண்டம் RSS பொதுச் செயலாளர் ரேனடே, அந்த RSS பொதுச் செயலாளர் ரேனடேக்கு அந்த தமிழ் நிலத்தில் தமிழ் பாறையில் விவேகானந்தருக்கு மண்டபம் வைக்கணும்னு சிந்தனை வந்தது. உங்களுக்கு ஏன் சிந்தனை வரல? அவர் வந்த பிறகுதான் துணை பாறையில் போய் வள்ளுவர் சிலை வைக்கணும், அதுவும் அவர் தான் கொடுக்குறாரு. அந்த சிந்தனை ஏன் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வரல, பேரறிஞர் அண்ணாவுக்கு ஏன் வரல? அவர் கொடுத்தாரு, மக்கள் தெல்லாம் பிடிச்சுக்கிட்டார். அப்புறம் இவர் சிலை வச்சுட்டார். சிலை வச்சு நாங்கள் பாராட்டுறோம், அது தவறு சொல்லலை. ஆனால் அந்த RSS காரன் தமிழ்நாட்டின் தெற்கு எல்லையில் கடலுக்கு நடுவே இருக்க பாறையில் போய் கால் ஊன்றுவதற்கு அனுமதித்தது திராவிடம் தானே. இதை ஏன் அனுமதிச்சிங்க? அப்படியே அவர் அனுமதி கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் அதில் தொல்காப்பியருக்கு சிலை வைக்க போகிறோம், திருவள்ளூருக்கு சிலை வைக்க போகிறோம் என்று சொல்லி மறுத்திருக்கணும்ல. நான் தமிழ் வழி கல்விக்காக போராடுறதுக்கு 10 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டால் காவல்துறை மறுக்குது. அந்த இடத்த எப்படி விட்டு கொடுத்தாங்க? நீங்கள் திராவிட நாடு பெற்று தருகிறோம் என்று சொல்லி எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து இருக்கிறதையும் இழந்த வரலாறு தானே திராவிடத்துக்கு இருக்குது. கச்சத்தீவு நம்மக்கிட்ட இருந்துச்சு, யாருடைய ஆட்சியில் இழந்தோம்? 67 வரைக்கும் காவிரியில் சிக்கல் உண்டா? 77 வரைக்கும் முல்லைப்பெரியால் சிக்கல் உண்டா? 80 வரைக்கும் பாலாற்றில் அணை கட்ட முடிந்ததா? எல்லாம் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தானே நாங்கள் இவ்வளவு கொடுமைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்போ மொழியை மட்டும் முன்னிறுத்தி அறிக்கையில் கொடுத்து அல்லது இந்தியை அழிக்கிறது போல் அழித்து அடுத்த 2026 தேர்தலுக்கு இப்போமே நீங்கள் அடித்தளமிடுகிறீங்க. அது உண்மையான மொழிவெளி கொள்கையில் நீங்கள் ஊன்றி திளைத்திருந்தா நாங்கள் ஏன் எதிராக உங்களுக்கு போராட போகிறோம்? அதுவும் இப்போ நமக்கும் வேற வழி இல்லை, இந்த மொழியை நம்ம பற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு சாமானிய மக்களும் அது பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒன்றிய அரசா மாநில அரசா என்றால் மாநில அரசு பக்கம் தான் நம்ம இருக்க முடியும். மாநில அரசா அதாவது திராவிட மாடலா அல்லது தமிழ் தேசியமா? நாங்கள் தமிழ் தேசியத்தில் நிற்போம். ஒன்றிய அரசு பிஜேபி அரசு மட்டுமில்ல, காங்கிரஸ் அரசு இருந்தாலும் இந்த கூத்து. காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்தியை திணிச்சாங்க இல்லையா? அதுக்கு 37 யார் திணித்தது? 37 பாரதிய ஜனதா கட்சி இருந்ததா? ஜனசங்கம் இருந்ததா? இல்லை, இந்து மகாசபை தான் இருந்தது. அப்படி நம்ம அதை பார்க்கணும். எனவே இவங்க வந்து எப்படி அடைந்தால் திராவிட நாடு அடையவிட்டால் சுடுகாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டை மடைமாற்றினார்களோ, தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு என்று தான் தமிழ் அறிஞர்கள் போராடினாங்க. முத்தமிழ் காவலர் கே. விஸ்வநாதன், அண்ணல் தொங்கோ, P.T. ராஜன், கருமுத்து தியாகராய செட்டியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், பின்னால் மொழிஞர் தேவனைய பாவானார், பாவேந்தர் பாரதிதாசன், பாவலேர் ஐயா பெருஞ்சத்திரனார் வரைக்கும் அந்த அவங்க தான் இந்த மொழி உணர்வு பேராசிரியர் இலக்குவனார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மிகப்பெரிய அடித்தளம் அமைத்தவர் மதுரையில் தமிழ் கல்லூரியினுடைய பேராசிரியர். இப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்கள் சரியான கண்ணோட்டத்தில் தமிழ் தேசியத்தை கொண்டு வரும்போது இந்த பிறமொழியாளர்கள்லாம் சேர்ந்து அதை மடைமாற்றி திராவிடம் என்கின்ற அந்த திசை நோக்கி மக்களை திசை திருப்பி விட்டார்கள். அதே போன்ற ஒரு திசை திருப்பல் மடைமாற்றல் தான் இப்போ நடந்து கொண்டு. சரிங்க, நான் இப்போ அந்த அறிக்கையை ஒட்டி கேட்குறீங்க, அந்த சோவியத் யூனியன் உடைந்த மாதிரி இந்தியா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற துணியில தான் வந்து முதல்வர் வந்து அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதற்கான வாய்ப்பு இன்றைய சூழல்ல இந்தியாவில் இருக்கா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பெரும்பான்மையான ஆதரவோடு இதே பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு பொறுப்புக்கு வந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் எச்சரிக்கையா இருப்பாங்க, அது கட்டாயம் நடக்கும். அதுக்கு நம்ம தமிழ்நாடு அநியமா இல்லை, தமிழ்நாடு ஒருபோதும் அநியமா இவங்க விட மாட்டாங்க.
இவங்க தமிழ்நாடு தனிநாடு ஆகிடக்கூடாது என்பதற்கு தானே திராவிட நாடு மறைமாற்றம் வந்தது. ஏன்னா இங்க பெருமொழியாளர் தெலுங்கு அதை தான் கேட்க வந்தேன். இங்க இருக்கிற கட்சி திமுகவோ திமுக அதிமுக அதை பற்றி தெரியாது, அதை பற்றி பேசவே தெரியாது. புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணாச்சி பழனிசாமி பச்சை தமிழன் மண்ணின் மைந்தர் வேளாண்குடியில் பிறந்தவர். அதனால அவர் மீது எனக்கு மதிப்பு உண்டு, பாசமெல்லாம் உண்டு. ஆனா அவருக்கு இந்த திராவிடம் என்றாலும் என்னன்னு தெரியாது, தமிழ் தேசியம் என்றாலும் என்னன்னு தெரியாது, இந்தி தேசியம் இந்துத்துவ தேசியம்னு தெரியாது. அவருக்கு அவருடைய தலைவர் மக்கள் இருக்கிற மாக்கோராவே மாநில, அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாது இளைய பிள்ளைகளுக்கு, மாநில சுயாட்சின்னு கலைஞர் அழுத்தம் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது மாநில சுயாட்சி பேசுவார். மாநில சுயாட்சி கூட பிரிவினைக்கு வழிவகுக்கும், எனவே அதிகாரம் இருந்தால் போதும் என்று சொன்னவர் மக்கள் தலைவர் மாக்கோரா. திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை வீரராக, அடிமைப்பட்ட தேசிய இனத்தின் விடுதலைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக நடிப்பார், அட்டகத்தியெல்லாம் வீசுவார். இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு எம்ஜிஆர்ன்றது நாங்கள் இது சொல்லிடுறேன், நீங்கள் மாக்கோரான்னு சொல்லும் பொழுது புரியாமல் போயிடல. எம்ஜிஆர் அவர்களை ஐயா சொல்கிறாங்க மக்கள் திலகம், மக்கள் திலகம், மக்கள் திலகம் என்றால் அவர் ஒருவர் தான், பொன்மனச் செம்மல் என்றால் அவர் ஒருவர் தான். அப்படிப்பட்ட மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஈழத்து போராட்டத்துக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தார். நாடு பெற்று தருகிறோம் என்று சொன்ன ஐயா கலைஞர் பேச்சில் இருந்தாரே தவிர கொள்கை மூச்சில் இல்லை. நாளைக்கு அப்போ வந்து தனியா ஒரு நாடா பிரிஞ்சா கூட இவங்களே அதுக்கும் முட்டுக்கட்டையா இருப்பாங்க, அறிக்கை கொடுத்தவங்களும் முட்டுக்கட்டையா இருப்பாங்க, இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்க விரும்ப மாட்டாங்க, இவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. ஆனா இந்தியாவில் பிற மாநிலங்கள் உடைந்து தனி நாடுகளாக போகும், குறிப்பா பஞ்சாப், காஷ்மீர், அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம். அது இப்போ இந்த பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்து அண்ணா ஒரு பூச்சாண்டி காட்டி நாங்கள் திராவிட நாட்டு கோரிக்கை கைவிடுகிறோம்னு சொன்னார்ல 62ல், இவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இல்லை. அது வடகிழக்கு மாநிலங்கள், சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, இன்னைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அங்கேருந்து ஒரு அதிகாரி சீனாவுக்கு போகிறதுக்கு எல்லை கடவு, அதாவது பாஸ்போர்ட் கேட்கும்போது நீங்கள் இந்த நாட்டு குடிமகன், நீங்களே எல்லை கடவு கேட்குறீங்க வந்துட்டு போங்கட்டாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்தில். அப்படி இருக்கும்போது நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களை மனதில் வைத்து தான் நேரு அப்படி சொன்னார். ஆனால் உண்மையில் அப்படி ஒரு சட்டமே கொண்டு வரல, பிரிவினை தடை சட்டம் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமே கொண்டு வரல. நாங்கள் வந்து 80களில் அதை தேடணும், அதை தீ வச்சு கொளுத்தணும்னு சொல்லி தமிழக மக்கள் விடுதலை கூட்டணின்னு தோழர் தமிழரசன் பேசுகிறாங்க பாருங்க. அவங்க போலவர் கலிய பெருமாள், பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார், திராவிட இயக்கத்தில் ஆணைமுத்து, கலைஞர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஐயா சாலை இளந்தரெல்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சு அந்த சட்டத்தை கொளுத்துவோம், ஈவேர சிலைக்கு முன்னாலே கொளுத்துவோம்னு வழக்குரைஞர்கள் குழுவை போட்டு தேடினாங்க. அப்படி சட்டமே இல்லைட்டாங்க, அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அதனால் இந்தியாவினுடைய பிற மாநிலம், மராட்டிய மாநிலமே போராடும். இப்போ இந்த கர்நாடகத்துக்கு அங்கே சண்டை வருது பாருங்க, எல்லை சண்டை. இது மாதிரி சண்டைகள் வந்து இவர்கள் இந்த இந்துத்துவாவிலையும் இந்த இந்தி திணிப்பிலையும் அழுத்தமான உறுதியான நடவடிக்கையோடு இந்தியாவில் உள்ள பிற மொழிவழி தேசிய மக்கள் மீது அவர்கள் திணித்தால் இந்தியா சோவியத் ரஷ்யாவுக்கு என்ன இதாவது, அதாவது இரும்புத்திரை நாடுன்னு பேர் வாங்கியது. இந்தியாவில் எப்படியா இருக்கு, இது ஜனநாயக நாடு. காங்கிரஸ் கட்சியை சொன்னதுங்க, நெடுமாறையா உயிரோடு இருக்கார் போய் கேளுங்க. காங்கிரஸ் கட்சி விடுதலைக்கு முன்பு இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலம் பிரிந்து போனால் பிரிய வேண்டாம் என்று சொல்லுவோம், போராடுவோம். இல்லை நாங்கள் பிரிந்தே போக வேண்டும் என்று முடிவெடுத்தால் பிரிந்து போக அனுமதிப்போம் சொன்னாங்களா இல்லையா? மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்களா இல்லையா? தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா? இது எந்த ஆண்டுலங்க? 1945 முன்பு. இந்த வச்சிருக்கிறேன், எந்தெந்த தேதி இந்த புத்தகம் வச்சிருக்கேன். நானே மாநாடு போட்டிருக்கிறேன், தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு 2020 போட்டு என் தம்பி சீமானை அழைத்து பேச வச்சேன். அருமையான பேச்சை பேசினாரு. அதே பேச்சை நாடு முழுவதும் பேசணும்னு சொன்னேன். அவர் அந்த மேடையில் விட்டுட்டு அடுத்த பேச்சுக்கு போயிட்டாரு. ஒரு கட்சி ஒரு கொள்கையை பேசணும் என்பதற்காக அந்த கொள்கையை வழித்தடத்தில் கொண்டு செல்லணும் தான் சீமானை நாம் பண்ண விளம்பரம் யாரும் பண்ணியிருக்க முடியாது. சீமானுக்கு திருநெல்வேலியில் அவங்க கட்சி இது வரைக்கும் பண்ணல. அவ்வளவு விளம்பரம் பண்ணி அரும்பாடுபட்டு ஒரு மாதம் போராடி மிகப்பெரிய ஒரு அரங்கு மாநாடு தான், தீர்மானம் போட்டோம். காங்கிரஸ் கட்சி வரலாறு போற ஐயா நெடுமாறன் சொல்லியிருக்காரு, சிலம்பு செல்வர் மாப்போசி சொல்லியிருக்காரு. 1947 ஜனவரி விடுதலைக்கு முன்பே தமிழ் தேசிய இனத்தின் சுயநிர்ணய உரிமை மாநாடு சென்னையில் போட்டிருக்காரு மாப்போசி. பெருந்தலைவர் காமராஜர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. டி கிருஷ்ணமாச்சாரி அரசியல் சட்ட அவையினுடைய உறுப்பினர், அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க, மொழிவழி தேசிய இனங்கள் தன்னுரிமை, சுயநிர்ணய உரிமை. இந்தியா விடுதலை பெற வேண்டும், இந்தியாவுக்குள் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும், இந்திய ஒன்றிய அரசு இருக்கட்டும், வேண்டாம் என்று சொல்ல 4 அதிகாரங்கள் தான். அபுல் கலாம் ஆசாத்னு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் விடுதலைக்கு முன்பு அவர் ஆங்கிலத்தில் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு.
காந்தி அதை வரவேற்றிருக்காரு. ஒன்றிய அரசுக்கு என்று 4 அதிகாரங்கள்: நாட்டை பாதுகாக்கிறது, ராணுவம், நாணய அச்சடிப்பு, அகில இந்திய செய்தி மற்றும் போக்குவரத்து, இந்தியா புறம் வச்சுக்காங்க, அயல் நாட்டு அரசியல் உறவு. இந்த 4 அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசிற்கு. ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் மொழிவழி தேசிய இனங்களுக்கு. காங்கிரஸ் கட்சி கொள்கை 93 அம்மையார் ஜெயலலிதா சேலத்தில் பேசியிருக்காங்க, நான் வச்சிருக்கேன் செய்தி. அந்த கொள்கையை மாற்றி அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களா காங்கிரஸ்? இல்ல அந்த கொள்கை இன்னமும் நேரு வந்து உட்கார்ந்த உடனே அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர், அண்ணா அம்பேத்கர்னு பேசுறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுத்தாரு, எழுதினார், சட்டையிட்டார், எல்லாம் சரி. உலகத்தில் பேரறிஞர். ஒடுக்குமுறை ஒரு 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 குறிப்பிட்ட மக்களுக்கு ஒடுக்குமுறை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கர் அங்கே வருவார், அதில் மாறுபட்ட கருத்துல. ஆனால் மொழிவழி தேசிய இனங்கள் என்று வரும்போது மாநிலங்களே கூடாது என்பது அம்பேத்கர் கருத்து. அம்பேத்கர் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வலிமை மிக்க இந்தியா என்கின்ற முடிவுக்கு வந்துட்டார். அப்புறம் பொட்டி ஸ்ரீராமுலு ஏன் சேப்பாக்கத்தில் பட்டினி கிடந்து செத்து போயிட்டாரு? காங்கிரஸ் கருத்து தானே. தெலுங்கர்களுக்கு தனி மாநிலம் வேண்டும், காங்கிரஸ் கட்சியின் கொள்கை. நீங்க அப்படி சொல்லி தான் எங்களை எல்லாம் அரவணைச்சிங்க. அதை நம்பி தான் நாங்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோம். இப்ப மொழிவழி மாநிலம் நீங்க மறுக்கிறீங்க. விடுதலை பெற்ற பிறகு தெலுங்கர்களுக்கு ஏன் தனி மாநிலம் தர மறுக்கிறீங்க? எங்களுக்கு ஆந்திர பிரதேசம் வேண்டும், தெலுங்கர்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று பட்டினி போராட்டம் செத்தே போயிட்டார் சேப்பாக்கத்தில், இல்லையா? தமிழர்கள் தான் முன்னேறுகளாக இருக்க முடியும். இந்த இந்தியாவுக்கு முன் தலைமையர்களாக வரக்கூடியவங்க வந்து தமிழர்களுக்கு தான் அந்த அதிகாரமும் அந்த இதுவும் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொன்னவர்ல அம்பேத்கர் அவர் சொல்லியிருக்காரு. அது பூர்வீக குடிகள். இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர் நாகர்கள். நாகர்கள் பேசிய மொழி தமிழ். எனவே இந்தியாவினுடைய உரிமை தமிழர்களுக்கு தான், நம்ம சொல்லலை, சோதிபர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சொன்னதுதான். அண்ணல் அம்பேத்கர் அப்படி சொன்னாரு. ஆனால் மொழிவழி மாநிலத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை. மொழிவழி மாநிலம் வேண்டாம், வலிமையான இந்தியா இருக்கணும் என்று அவர் சொன்னார். அப்போ மீண்டும் அந்த கோரிக்கைகளும் அந்த கொள்கைகளும் வந்து காங்கிரஸ் இதுலயும் பாஜகத்துலயும் வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பாஜக ஒருபோதும் வராது. காங்கிரஸ் கட்சி நேருவே இந்த முடிவை மாற்றிக்கொண்டு வலிமை மிக்க இந்தியா என்ற ஒரு முடிவுக்கு வந்து இந்தியாவை 4 மாநிலங்களா பிரிச்சலாம், 4 பிரதேசங்களா, 5 பிரதேசங்களா, வடக்கு பிரதேசம், தெற்கு பிரதேசம், தட்சிண பிரதேசம், மேற்கு பிரதேசம், கிழக்கு பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்படி 5 பிரதேசங்களா பிரித்து விடலாம் என்பது நேருடைய கனவு, திட்டமா இருந்தது. அதை தான் பொட்டி ஸ்ரீராமுல போட்டு உடைச்சிட்டாரு. பற்றி எரிஞ்சது ஆந்திரா. வேற வழி இல்லை, மொழிவழி மாநில பிரிவினைக்கு அவர் ஒப்புக்கொண்டாரு. அப்ப ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள் அந்தந்த நாட்டில் அவங்க ஆட்சி மொழி, பயிற்று மொழி, நீதிமொழி வைத்துக் கொள்ளலாம், நிர்வாகத்தை நடத்தி கொள்ளலாம். தமிழர்களுக்கு தமிழ்நாடு, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கர்நாடக மக்களுக்கு மைசூர். அப்போ மைசூர் பின்னால் தான் கர்நாடகம். இப்படி பிரித்து கொள்ளலாம் என்று பொட்டி ஸ்ரீராமுலு போராட்டத்தினுடைய விளைவு தான் நேரு வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி வந்தார். ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசியவாதி இல்லை, பரப்பால் தெலுங்கர். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவரில் முதன்மையான ஒருவர். இப்போ நம்ம சங்கரலிங்கனார் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான். விருதுநகரில் அவர் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும்னு பட்டியல் எடுத்தாங்களையா? தமிழ்நாடு மட்டும் சொல்லல, அவர் 12 கோரிக்கை வச்சிருந்தார். அவர் இந்திய கட்டாயப்படமாக்கணும்னு கோரிக்கை வச்சிருந்தார். அது தெரியாது பல பேர். 12 கோரிக்கை இல்லை, இந்தியை கட்டாயப்படமாக்க வேண்டும். அவருக்கு காமராஜர் சொந்த ஒரு விருதுநகர், காமராஜரோட ஒரு அரசியல் அவருக்கு. அது முரண்பட்டு இப்படி ஒரு போராட்டம் அவர் செத்து போயிட்டார். ஆனால் தமிழ்நாடு பேர் வைக்கணுங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற கோரிக்கைகள் தெரியாது. அதை வந்து அண்ணாவை போய் பார்த்தாரு, கம்யூனிஸ்டுகள்கிட்ட என் உடலை ஒப்படைங்கன்னு சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை ஏற்றுக்கொண்டவர் அவர். சங்கரலிங்கனார் இல்லை. ஆனால் தமிழ்நாடுன்னு வைக்கணும்னாரு. இப்போ தமிழ்நாடுன்னா நீங்கள் இப்போ சேப்பாக்கத்தில் நம்ம எழும்பூர் இருக்கு இல்லையா, எழும்பூரில் தமிழ் வளர்ச்சி அலுவலகம் இருக்குது. அந்த சாலைக்கு தமிழ் வளர்ச்சி கழக அலுவலகம்னு அலுவலக சாலைன்னு பெயர் போட்டு அதில் தமிழ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த எழும்பூரில் இருக்குது. அப்போ அப்படி தானே தமிழ்நாடுன்னு எழுதணும். இவனை தமிழ்நாடுன்னு போட்டு விட்டார் அண்ணாதுரை. ராஜாஜியை சொன்னார் நாடுன்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ராஜாஜி கருத்தை ஏற்றுதான் தமிழ்நாடுன்னு அண்ணாதுரை போட்டார். தமிழ்நாடுன்னு போட்டார். நீங்க அந்த சாலையில் அந்த பெயர் பாருங்க, எங்க ஊர்ல தூத்துக்குடியில இருக்கு. அதே மாதிரி ஒரு தமிழ் சாலைன்னு இருக்கு. அதுல பார்த்தா தமிழை ஒழுங்கா எழுதியிருப்பாங்க. அப்ப அப்படித்தானே இருக்கணும். அப்போ இது ஒரு மடைமாற்றுதல், திசை திருப்புதல். எனவே அண்ணா கிட்டே இது தொடங்கி விட்டது. அவர் அண்ணா வந்து பெரியார் சொன்னாதான் கேட்பார். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் நேர்மையான கருத்துக்களையும் நீங்கள் முன் வச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைஞ்சு தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று குரலோடு தமிழை வாழ வைப்போம், தமிழ்நாட்டை வாழ வைப்போம். வி தமிழ். நன்றிகள். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.